ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ நம்ம 2 கிலோ அரிசி மாவை, அதாவது பச்சரிசியை 3 மணி நேரம் ஊற வச்சு ஆற வச்சு அதை மாவாக்கி வச்சுருக்கோம். அதுக்கு 1.5 கிலோ வெல்லத்தை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை இந்த அளவுக்கு, அதாவது நம்ம தண்ணியில் எடுத்து விட்டால் அது கரையாமல் ஒன்றா சேரணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் பாகு காய்ச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கள், இது எடுத்து பார்க்கும்போது நம்ம கையில் இவ்வளோ நல்லா திக்காக ஒரு மாதிரி இது சாப்பிட்ட கூட டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தண்ணியில் திரும்ப போட்டாலும் இது கரையக்கூடாது. அந்த மாதிரி கன்சிஸ்டன்ட்டில் நம்ம பாகு காய்ச்சி அதை நல்லா அந்த மாவு கூட பிளெண்ட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது நல்லா பண்ணிகிட்டே இருக்கும்போது சேர்க்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா கிளறணும். நம்ம இந்த மாதிரி செய்யும்போது இது நல்லா சாஃப்டாக வரும். சாஃப்டாக அதிரசம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது கொஞ்சம் நல்லா ஒன்று சேர்த்துட்டு இந்த மாதிரி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒன்று சேர்ந்துடுச்சு. ஒன்று சேர்ந்ததுக்கப்புறம் நம்ம அதை இப்போ என்கிட்ட வாழை இலையில், அதனால் நான் உங்களுக்கு பேப்பர் மேலே தட்டி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பாதி செஞ்சு வச்சுருக்கேன். செஞ்சுட்டு இந்த மாதிரி உப்பி வரும், நல்லா பூரி மாதிரி எழும். அந்த பூரி மாதிரி எழும்போது செய்யும்போது அது பார்க்கவும் நல்லா சாஃப்டாக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஒரு மாதிரி மொறுன்னு இல்லாமல் வெடிக்காமல் நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதை எடுத்து நம்ம இன்னொரு இதெல்லாம் நான் ஏற்கனவே செஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு செஞ்சு வச்சுருந்தேன். இதில் நம்ம ஒரு 2 கிலோ செஞ்சோம்னா ஒரு 80 அதிரசம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். 80லேருந்து 85. கொஞ்சம் நம்ம திக்காக கூட செஞ்சுக்கலாம், இல்லை மெலிசாவும் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சுட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பாய்.